ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பிஜிடி ஸ்டுடியோஸ் 2012. ஐ ஆம் யுவர் ஹோஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி லெசன் 1 9th ஹிஸ்ட்ரி லெசன் 1 எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் இன் சொசைட்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் பார்க்க போகிறோம். இது நான் 2 பார்ட்டாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்துடலாம். பார்ட் 1ல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் த எர்த் அண்ட் ஜியாலஜிக்கல் ஏஜஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா ஹியூமன்ஸோட ஹிஸ்ட்ரி எர்த்தோட ஹிஸ்ட்ரியும் சிமிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜியாலஜிக்கல், ஆர்கியாலஜிக்கல், பயாலஜிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து ஹிஸ்டாரிக் டைம்ஸோட இருக்கும். பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த்தை வந்து எக்ஸ்கவேட் பண்ணி ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸோட எவிடன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சரி, யாரா இந்த பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட என்னதுன்னா பேலியோ ஆந்த்ரோபாலஜி அண்ட் ஆர்கியாலஜி. ஃபஸ்ட்டு ஆர்கியாலஜினா என்ன தெரிஞ்சுக்குவோம். ஆர்கியாலஜினா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாஸ்ட் த்ரூ அனலைசிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதுதான் ஆர்கியாலஜி. அதாவது சுருக்கமாக சொல்ல போகணுன்னா இப்போ மண்ணை தோண்டி அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கோ அதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணுறது தான் ஆர்கியாலஜி. சரி, பேலியோ ஆந்த்ரோபாலஜினா என்னடான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் அண்ட் தேர் எவல்யூஷன்ஸ். அதாவது இப்போ தோன்றாங்கன்னா நம்மளை பற்றியே நம்ம படிக்கிறது தான் பேலியோ ஆந்த்ரோபாலஜி. இப்போ இல்லை ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எர்த்து நம்ம பூமி இருக்குல்ல, அது ஃபார்ம் ஆகி 4.54 பில்லியன் வருடங்களாக தான். ஓகே, இப்போ அப்படியே ஜியாலஜிக்கல் எராஸ்க்கு வரலாம், பின்னோக்கி போகலாம். அதாவது இப்போ 600லேருந்து 542 MYAக்கு போகலாம். MYAனா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புரோட்டேரோசாயிக் எரா. அதாவது இந்த பீரியடில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர்கள் இருக்குல்ல அதெல்லாம் ஃபார்மாச்சான். நெக்ஸ்ட்டு அடுத்து 542 to 251 MYA, அதாவது 542 வருடங்கள்லேருந்து 251 வருடங்களுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா பேலியோசாயிக் எரா. பேலியோசாயிக் எரானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மீன், ரெப்டைல்ஸ், பிளான்ஸ்லாம் அப்போ தான் உருவாச்சான். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து 251 வருடங்கள்லேருந்து 66 மில்லியன் வருடங்களில் என்ன நடந்துச்சுன்னா மீசோசாயிக் எரா. இந்த டைனோசார்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்போ தான் வாழ்ந்துச்சான். நெக்ஸ்ட்டு 65 MYA. அப்போ என்ன நடந்துச்சுன்னா சென்சோயிக் எராவான். அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆஸ்ட்ரலோபித்தசைன் அது 4 மில்லியன் இயர்ஸ் எகோவுக்கு முன்னாடி அப்பியர் ஆச்சான். ஓகே, Human acquires into the past and origin of the worlds 1.2 அதில் பார்க்கலாம். The age of speculation. ஹியூமன்ஸ் அவங்கெல்லாம் தான் வந்து நம்பப்பட்டாங்க. என்னடான்னு சொல்லிட்டு நம்பப்பட்டாங்கன்னா இந்த உலகம் அது ஏன் தோன்றுச்சு, இது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஹியூமன்ஸால் தான் முடியும்னு சொல்லிட்டு நம்பப்பட்டது. அண்ட் அந்த காலத்து ஹியூமன்ஸ்லாம் யார் வழிபட்டிருப்பாங்கன்னா அவங்க காடாக எதை நினச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நேச்சர், இயற்கையை தான் அவங்க கடவுள்னு சொல்லிட்டு நினச்சாங்களாம். அண்ட் அவங்க எதெல்லாம் வழிபட்டிருக்காங்கன்னா சன்னு, மூன், அது மாதிரி நிறைய நேச்சுரல் ஃபோர்ஸஸை வந்து வழிபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அவன் இப்போ ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட நூல்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த காலத்து ஹியூமன்ஸ் எழுதியிருக்கிற அந்த நூல்களில் அவங்களுக்கு சயின்டிஃபிக் நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஜியாலஜி, பயாலஜி அண்ட் ஆர்கியாலஜி. ஹெரோடாட்டஸ்னால் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 484லேருந்து 425 பிசியில் வாழ்ந்த ஒரு ஆள். அவர் க்ரீக்கில் வாழ்ந்துருக்காங்க. க்ரீக்னா இப்போ இருக்கிற க்ரீஸ், அப்போ ஏன்ஷியன் க்ரீக்குன்னு சொல்லுவாங்க, இப்போ க்ரீஸ்ன்னு இருக்குது. அவங்கள ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, வரலாறின் தந்தைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்டா அவர் தான் வரலாறின் தந்தைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த ஹிஸ்ட்ரி ஹி ரோட் வாஸ் ரியலிஸ்டிக், ஹியூமனிஸ்டிக் அண்ட் ரேஷனலிஸ்டிக் அப்படின்றாங்க. ரியலிஸ்டிக்னா அதே தத்ரூபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹியூமனிஸ்டிக்னா மனித இயல்போடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ரேஷனலிஸ்டிக்னா ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்டெலிஜென்ஸாகவும் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரைஸ் ஆஃப் சயின்டிஃபிக் என்கொயரி இன்டு ஆரிஜின் ஆஃப் ஹியூமன்ஸ் வாஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் collection of archaeological remains and opening of museum after Renaissance movement.
அதாவது ஹிஸ்ட்ரியில் சில முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குல்ல, அதில் ஒன்று தான் ரெனைசன்ஸ் மூமெண்ட். அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ், நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல ஆர்கியாலஜினா என்ன, ஆர்கியாலஜிஸ்ட்னா என்ன, அண்ட் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி தோண்டுவாங்கல்ல, அதில் கிடைக்கக்கூடிய சில பொருள்கள் தான் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ்னுவாங்க. அப்புறம் மியூசியம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிடைச்ச எல்லாத்தையும் இல்லை வேல்யூவபிளான பொருட்கள் அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க, ரொம்ப பார்த்துக்குவாங்க. அந்த இடம் பேர் தான் மியூசியம். நெக்ஸ்ட், டெவலப்பிங் ஐடியாஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டிகிராஃபி அண்ட் ஜியாலஜி. இது ஸ்ட்ராட்டிகிராஃபின்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கற்கள், மண், தூசு இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் ஸ்ட்ராட்டிகிராஃபி. அது மட்டும் இல்லாமல் இது எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு, எங்கேருந்து உருவாச்சு, அது எப்படி உருவாச்சு, அதெல்லாம் சொல்லிட்டு பற்றி படிக்கிறது தான் ஸ்ட்ராட்டிகிராஃபி. நெக்ஸ்ட்டு, டார்வின்ஸ் தியரி. சார்லஸ் டார்வின்ற ஒரு சயின்டிஸ்ட் ஹியூமன் எவல்யூஷனை பற்றி இப்போ வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. ஹியூமன் எவல்யூஷன்னா என்னதுன்னா, இப்போ நம்ம குரங்குல அந்த தானே வந்து எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி எவால்வ் ஆனோம் அதை பற்றி சொல்கிறது தான் ஹியூமன் எவல்யூஷன். அதை பற்றி தான் டார்வின் வந்து ஒரு தியரி வெளியிட்டிருந்தார். டிஸ்கவரி ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபாசில்ஸ், ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் இயர்லி சிவிலைசேஷன். இப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் நம்மளை மாதிரி வந்து கடையிலேருந்து எந்த பொருளையும் வாங்கிட்டு வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்களாவே பொருள் உருவாக்கிக்குவாங்க. அப்போ இருந்த ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களாவே கல்லில் இருந்து ஸ்டோன்ஸ் தயாரிக்க ஆரம்பித்தாங்க, டூல்ஸ் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த டூல்ஸை வச்சு ஆனிமல்ஸை வந்து வேட்டையாட ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் அது அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சிடுச்சு. அவங்க அந்த டூல்ஸ் மட்டும் இல்லை, ஹியூமன்ஸ், ஆனிமல்ஸ் அதெல்லாம் நடந்தது. அதாவது பெரிய பேரிடைகள்லாம் நடக்கும் போது இது எல்லாமே மண்ணுக்குள்ளே அப்படியே டெபாசிட் ஆகிருக்கு. அதில் தோண்டி எடுக்கும் போது இதை மாதிரிலாம் வந்து கிடச்சிருக்கு. அதை வச்சு நாம் வந்து இந்த ஆரிஜின் ஆஃப் ஹியூமன்ஸை பற்றி ஒரு சயின்டிஃபிக் என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக, எபிலிட்டி டு டிசிஃபர் இயர்லி ஸ்கிரிப்ட்ஸ். டெசிஃபர்னால் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டீகோடிங் அதான் டெசிஃபர்னு சொல்லுவாங்க. இப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலையெல்லாம் சுத்த தமிழில் இருக்கும். அது எப்படி நாம் இப்போ இயல்பான தமிழுக்கு வந்து பொருள் வந்து எழுதுகிறோமோ, அந்த மாதிரியே வேறு மொழிகளில் இருக்கிற நூல்கள், கல்வெட்டுகள், இல்லை ஓலை சுவடிகள், அதில் இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே டெசிஃபர் பண்ணுவாங்க. அது ரொம்பவும் ஈஸியாக இருந்தது. அண்ட் ஓல்டஸ்ட் மியூசியம்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு பார்த்தோம். மியூசியம்னா என்னன்னு சொல்லிட்டு, இதில் ஓல்டஸ்ட் மியூசியம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மியூசியம் ஆஃப் எனிகால்தி நானா, மெசபடோமியா, 530 பிசியாங்க. எனிகால்தி நானானா என்னடான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு நியோ பாபிலோனியன் கிங், இந்த கிங்கோட டாட்டர்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த கிங்கு பேர் என்னடான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நெபோனைடஸ். ஓகே, அடுத்த மியூசியம் கேபிட்டோலைன் மியூசியம், இட்டாலி, 1471 ADயில் கட்டப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ வரைக்கும் இருக்கிற ஓல்டஸ்ட் சர்வைவிங் மியூசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆஷ்மோலேன் மியூசியம் அட் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, 1677 ADC. இதுதான் ரொம்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டி மியூசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்குது. நெக்ஸ்ட், ஹெர்பர்ட் ஸ்பென்சர் 1820 1903 வரைக்கும் வாழ்ந்தார். இவர் சார்லஸ் டார்வின் மாதிரி தான். இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, பயாலஜிக்கல் எவல்யூஷன். அப்புறம் சார்லஸ் டார்வின் 1809 1882 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அவர் ஒரு தியரி வெளியிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, அது என்னதுன்னா, நேச்சுரல் செலக்ஷன் அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அண்ட் 2 புக்கும் வெளியிட்டிருக்காரு. ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் 1859, அதுக்கப்புறம் டிசென்ட் ஆஃப் மேன் 1871. இதெல்லாம் ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வரலாற்று நம்மளை சம்மந்தமான நூல்களும் தியரிகளும் ஹியூமன் ஆரிஜின் பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் செலக்ஷன், அதாவது சார்லஸ் டார்வினோட தியரி இருக்குல்ல, நேச்சுரல் செலக்ஷன் அண்ட் சர்வைவிங் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதில் நேச்சுரல் செலக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம்ஸ் அடாப்டட் டு த என்வரான்மெண்ட் would survive and produce offspring. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா,
இந்த ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல, அதாவது உயிரினங்கள் அது இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை தானே மாற்றிக்கொள்ளும். அதுதான் நேச்சுரல் செலெக்ஷன். அண்ட் அந்த இடத்துலையே வாழும். அதுதான் நேச்சுரல் செலெக்ஷன், அதோட டெஃபனிஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னா அதோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபார்ம் தட் வில் பி லீவ் த மோஸ்ட் காப்பீஸ் ஆஃப் இட் செல்ஃப் இன் சக்ஸசிவ் ஜென்ரேஷன்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உயிரினம் அது வாழுது, அது தகுந்த சூழலுக்கேற்ற வாழுதுன்னா அதை போலவே நிறைய காப்பீஸை வந்து வர ஜென்ரேஷனில் அது வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த தாத்தா இருக்கார், அவருக்கு பையன் இல்லைனா பொண்ணு, அவங்களுக்கு பையன் இல்லைனா பொண்ணு, அதுக்கு அந்த மாதிரியே போய்கிட்டு இருக்குல்ல, அதான் ஜென்ரேஷனுவாங்க. இதுலேயும் அதான் சொல்ல வர்றாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபாசில்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த அனிமல்ஸ், அந்த காலத்தில் டைனோசர், மேமத் அண்ட் லயன், அந்த காலத்தில் இருந்த கொரிலாஸ், சிம்பன்சிஸ், ஏப்ஸ், அதெல்லாம் வந்து கல்லாக மாறி இருக்கும். அது எப்படிடா கல்லாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அது கல்லாக மாறல, அது மினரலைசேஷன் ஆகிருக்கு. அது அப்படியே அந்த கல் மேலே பதிஞ்சிருக்கு. அது கல்லாக மாறல, அது கல் மேலே பதிஞ்சிருக்கு. அதுதான் ஃபாசில். ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ், அதுதான் பேலியன்டாலஜி. நெக்ஸ்ட்டு, ஸ்டோன் ஏஜ்னால் என்னடா, கல்லை வச்சு டூல்ஸ் மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுதான் ஸ்டோன் ஏஜ். பிரான்ஸ் ஏஜ்னால் என்னடா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுவும் அது கல்லை வச்சு பண்ணாங்கல்ல, ஸ்டோன் ஏஜில் கல்லை வச்சு டூல்ஸ் பண்ணாங்கல்ல, இல்லை பிரான்ஸை வச்சு டூல்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, அயன் ஏஜ்லேயும் அதே மாதிரி தாங்க, அயனை வச்சு எல்லாத்தையும் பண்ணாங்க, அதாவது டூல்ஸ். நெக்ஸ்ட், 1.3 ப்ரீ ஹிஸ்ட்ரி ஃப்ரம் ஆஸ்ட்ரலோபித்தெகஸ் த்ரூ ஹோமோ எரெக்டஸ் அண்ட் ஹோமோ சேப்பியன்ஸ். நாமளாக யார்? மனிதர்கள், ஹியூமன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளோட பயாலஜிக்கல் நேம்னா என்னது? அது ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மிருகத்துக்கும் ஒரு பயாலஜிக்கல் நேம் இருக்கும். அந்த மாதிரி கேட்டுக்கு ஃபெலிஸ், நம்மளுக்கு ஹோமோ சேப்பியன்ஸ். இப்போ ஹியூமன் எவல்யூஷன் அண்ட் மைக்ரேஷன். கிரேட் ஏப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருந்ததுங்க. அது 4 வகைப்படும். 1 சிம்பன்சி, இன்னொன்று கொரிலா, அதுக்கப்புறம் ஓரங்குட்டான், அதுக்கூடயே சேர்ந்து ஹியூமன்ஸும் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க. நெக்ஸ்ட், நாம் இப்போ இருக்கிறோம்ல, நம்மளோட முன்னோடிகள் அவங்க பேர் என்னன்னா ஹோமினைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எங்கேருந்து வந்தாங்க சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க. எப்போ உருவானாங்க, எப்போ அந்த பூமிக்கு வந்தாங்க, அப்படி எப்போ வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அரவுண்ட் 7 to 5 million years ago, அதாவது MYA அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த ஆஃப்ரிக்கா இருக்குல்ல, அதுதான் மனிதர்களோட பிறப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மதர் காண்டினென்ட். இதை நீங்கள் 8th ஜியாகிரஃபியில் லெசன் 7 வர அந்த எக்ஸ்ப்ளோரிங் காண்டினென்ட்ஸ், ஆஃப்ரிக்கா, அண்டார்டிகா அண்ட் ஆஸ்திரேலியாவில் ஆஃப்ரிக்கா செக்மெண்ட்ஸில் இது வரும். அதுவும் ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்கும், மதர் காண்டினென்ட்ன்றதில் வேணால் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், அங்கே ஆஸ்ட்ரலோபித்தெகஸ், அதாவது இந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் ஆஸ்ட்ரலோபித்தசைன், விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆஸ்ட்ரலோபித்தெகஸ். அதோட ஸ்கெலட்டன்லாம் ஆஃப்ரிக்காவில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்காலேயே ஒரு வேலி இருக்குது, அந்த வேலி பேர் கிரேட் ரிஃப்ட் வேலி. அது எவ்வளோ நீளம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6400 கிலோமீட்டராங்க. 6400னா 6400 கிலோமீட்டர். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஏஷியாலேயே அப்படி ஒரு ஓரமாக சிரியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்குங்க. அதில் நார்த்தன் சிரியா, அதாவது வடக்கு பக்கம் இருக்கிற சிரியாவில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் எங்கே முடியுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, அதாவது ஆஃப்ரிக்கா காண்டினென்ட் இருக்குல்ல, அதில் ஈஸ்ட் பக்கம் பார்த்திங்கன்னா மொசாம்பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அதில் சென்டரில் தான் இது முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஹோமினிட்னா என்ன, ஏதாவது பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை, அதுதான் கிரேட் ஏப்ஸ். நான் சொன்னேன்ல, சிம்பான்சி, கொரிலா, ஓரங்குட்டான், அப்புறம் ஹியூமன்ஸ், அதோட மாடர்ன் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமினைன்ஸ் நாம் இங்கே முன்னாடியே பார்த்தோம்ல, ஹியூமன்ஸோட ஆன்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
அதான் ஹோமினன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சிஸ்டர் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ். அந்த மாதிரி ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ்க்கு சிஸ்டர் ஸ்பீஷிஸ் இருக்காங்க. அதாவது இப்போ நாம் இருக்கோம், நம்மளுக்கு இப்போ ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்க ஸ்பீஷிஸ் என்னென்ன, கொரில்லா, சிம்பான்சி, மங்கீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ்க்கு ஹோமோசேப்பியன்ஸ், அதாவது ஹோமோசேப்பியன்ஸ்னால் நாம் இன்னும் இருக்கோம்ல, அதான் எக்ஸிஸ்டிங். நெக்ஸ்ட்டு ஹோமோ நியாண்டர்தாலன்சிஸ். என்னடா இவ்வளோ பெரிய பேராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆமாம், ஹோமோ நியாண்டர்தாலன்சிஸ் இல்லைன்னா நியாண்டர்தாலன்சிஸ்னு வெறுமனு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹேபிலிஸ், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரலோபித்தசைன்ஸ். இந்த 5 ஸ்பீஷியஸும் தான் சிஸ்டர் ஸ்பீஷியஸ். யாருக்கு? ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ்க்கு. இதில் ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் மட்டும் தான் இப்போயும் இருக்குது. என்னது? உங்களுக்கு தெரியும், ஹோமோசேப்பியன்ஸ், அதாவது நாம். மிச்சம் இருக்கிற 4மே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. அதாவது அது இந்த உலகத்துலேயே இல்லை, இருந்திருக்கு ஆனால் இப்போ இல்லை. நெக்ஸ்ட் இப்போ நாம் இப்போ சொன்னோம்ல, இந்த ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ், நம்மளோட முன்னோர்கள், அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியும்னா, நேராக நிற்க முடியுமா, 2 காலால் நடக்க முடியுமா, நிறைய பிரெயின் இருந்து தான் அவங்க மேக் பண்ண முடியும், அண்ட் அவங்களால கம்யூனிகேட்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்க்ளூடிங் கொரில்லா. ஏன்னா கொரில்லாவில் மட்டும்தான் பேச முடியாது, சைன் லாங்குவேஜில் மட்டும்தான் பேச முடியும். என்னடா இதையே ரொம்ப அதிர்ச்சிகரமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அந்த காலத்துலேயே நம்ம மங்கீஸ்லேருந்து தானே இவால்வ் ஆகிருக்கோம். மங்கீஸால் 2 காலால் நடக்க முடியாது, நேராக நிற்கவே முடியாது, அதுக்கு அவ்வளோ பிரெயின் இல்லை, அண்ட் அதால் டூல்ஸும் மேக் பண்ண முடியாது. நாம் அதெல்லாம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஹோமோ பேலிஸ். நான் சொன்னல, இந்த ஸ்பீஷியஸ் ஆஃப் ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸில் நம்பர் 4th ஒன் ஹோமோ ஹேபிலிஸ். எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷியஸ் நம்பர் 3 அது ஹேண்டி ஹியூமன்ஸ். அந்த ஸ்பீஷியஸை ஹேண்டி ஹியூமன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்காவில் டூல்ஸ் பண்ணாங்க. அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2.6லேருந்து 2 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டேட். நெக்ஸ்ட் ஹோமோ எரெக்டஸ் இல்லைனா எர்காஸ்டர்ஸ். அவங்க எப்போ இந்த உலகத்துக்கு வந்திருந்தாங்கன்னா 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அதாவது ஹோமோ பேலிஸ் எப்போ இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாங்களோ அப்போ இவங்க தோன்றியிருக்காங்க, ஹோமோ எரெக்டஸ் தோன்றியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹோமோ எரெக்டஸ் ஆர் எர்காஸ்டர்ஸ். அவங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டூல் மேக் பண்ணாங்கங்க. அது பேர் என்ன? ஹேண்ட் ஆக்ஸ், அதாவது கை கோடாரின்னுவாங்க. எப்படா மேக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2லேருந்து 1 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி அதை பண்ணாங்களாம். அப்புறம் நாம் தான் முன்னாடியே பார்த்தோம்ல, அங்கே மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்களே, ஹியூமன் எவல்யூஷன் அண்ட் மைக்ரேஷன் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கல்ல. நம்ம ஹியூமன் எவல்யூஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம், மைக்ரேஷன் எவல்யூஷன் கூடயே வந்திருக்கு. அவங்க எங்கெங்கெல்லாம் மைக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏஷியாலையும் ஆஃப்ரிக்காலையும் மைக்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் இல்லை, இப்போயும் கூட ஏஷியாவும் ஆஃப்ரிக்காவும் ஒன்றா இருக்குல்ல. அந்த சூயஸ் கேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அது ஒரு கால்வாய். அந்த இடம்தான் முன்னாடி ஒன்றா இருந்திருக்கு. இப்போ நாம் 19th செஞ்சுரி போல் அந்த கால்வாயை கட்டிட்டோம். அந்த வழியாக தான் இந்த ஏஷியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் அவங்க மைக்ரேட் ஆகிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. நெக்ஸ்ட் ஹோமோசேப்பியன்ஸ், அதாவது வைஸ் மென் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. வைஸ்னால் என்னடான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மிகவும் அறிவுபூர்வமான மனிதர்களாம். அவங்க எப்போ இந்த உலகத்தில் தோன்றுனாங்கன்னா 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே மில்லியன் கணக்கில் போச்சு, இப்போ லட்சங்களுக்குள்ள வருது. ஏன்னா ஹோமோசேப்பியன்ஸ், அதாவது நாம் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் தோன்றியிருக்கோம். அண்ட் அவங்க தான், அதாவது நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் தான் இந்த உலகம் இருக்குல்ல, அதாவது எர்த்து, அது ஃபுல்லாக நாம் தான் மைக்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டுன்றாங்க. எப்படா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் 60,000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம குடிபெயர்ந்துட்டோமா அப்படின்றாங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர். இப்போ நம்மளுக்கெல்லாம் கல்ச்சர் இருக்கும், ஒரு கிராமத்துக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கும், ஒரு பிளேஸ் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர் இருக்கும். அந்த மாதிரி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் என்னடா கல்ச்சர் இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அங்கே
அதை பற்றி எந்த எவிடன்ஸும் இல்லை. அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுக்கல. ஆனால் ஃபாசில்ஸ் இருக்கே, ஃபாசில்ஸை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அது அந்த எக்ஸ்டிங்க்ட் அனிமல்ஸ் இல்லைன்னா ரொம்பவும் ப்ரீஹிஸ்டாரிக் அனிமல்ஸ் அதெல்லாமே வந்து மினரலைசேஷன் ஆகி கல்லோட அப்படியே டெபாசிட் ஆகிடுச்சு. அதான் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அந்த ஃபாசில்ஸே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸுக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி இருக்கும். அது என்னடா ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3. ஒன்று ஹோமோ ஹேபிலிஸ், இன்னொன்று ஹோமோ எரெக்டஸ், அதுக்கப்புறம் நியாண்டர்தாலன்சிஸ். இப்போ அந்த கல்ச்சர்ஸ் இந்த ஃபாசில்ஸ் மூலியமாக நான் என்ன வந்து பார்க்கலான்னா என்னென்ன கல்ச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தோராயமான 3 வகைப்படும். என்னதுன்னா கல்ச்சர், ப்ரீஹிஸ்டாரிக் கல்ச்சர் 3 வகைப்படும். என்னென்னா இயர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜஸ், ஓல்டோவான் டெக்னாலஜி அண்ட் லோயர், மிடில் அண்ட் அப்பர் பேலியோலித்திக் அண்ட் மியோசோலித்திக் கல்ச்சர். இப்போ ஒரு டூயூனை பார்க்கலாம். சிம்பான்சி எல்லாருக்கும் தெரியும் சிம்பான்சி என்னன்ட்டு. அப்புறம் பெய்க்மி சிம்பான்சி. அது என்ன பெய்க்மி சிம்பான்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது பேர் ஆஸ் போனோபோ. இது ரெண்டுமே நம்ம இப்போ ஒன்று விட்ட சித்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ரொம்பவும் க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பான்சியும் பெய்க்மி சிம்பான்சியும் அது இப்போயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 1 ஓவர் வியூவர்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.